வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. இன்னைக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது முறையாக நம்ம வருண் டாக்ஸில் மூத்த பத்திரிகையாளர் ஏகலைவன் அவர்கள்கிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்விகள், நான் பார்த்த படத்தை பற்றி. நான் மட்டும் இல்லை, அவரும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்துருப்பாருன்ற யோசனையோட வந்தேன். ஆனால் அவரும் அந்த படத்தை பார்த்து தனியாக ஒரு காணொலியும் அவருடைய சேனலில் பேசியிருக்காரு. பட் எனக்கு இன்னும் சில சந்தேகங்கள்லாம் இருக்குது. நான் அந்த படத்தை பார்த்து எனக்கு தோன்ற விஷயங்கள்லாம் விமர்சனமாக என் சேனலில் பேசியிருக்கேன். பட் வரலாற்று ரீதியாக நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்கவங்க கிட்ட கேட்குறப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால என்னுடைய சந்தேகங்கள் எதெல்லாம் இந்த படத்தில் அபத்தமாக தோணுச்சோ அதெல்லாம் ஏகலைவன் கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டு என்னோட சந்தேகத்துக்கான பதில பெற போகிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். உங்களால் தாங்க முடியல போல இருக்கு அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் வெகுண்டெழுந்து நிறைய விஷயங்கள் காணொலியில் பேசியிருந்தீங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த படத்துக்கு ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ சரி, ஒரு படத்தை சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். ஆனால் அவங்க அந்த பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறப்போ மொழி போராட்டத்தை பற்றின வரலாறுலாம் இருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? பொதுவாக நான் திரைப்படம் அதிகமாக பார்த்தல. அந்த சென்னை ஒரு 34 வருஷம் ஆக போகுது, 30 முடிய போகுது. தேட்டரில் போய் பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா 10-15 படங்கள் தான் இத்தனை ஆண்டுகளில். அந்த அளவுக்கு உங்களுக்கு திரைப்படத்துக்கு எனக்கு ரொம்ப தூரம். வீட்டுகளில் வரதில் அந்த டிவியில் பார்ப்பேன், அதோட சரி. ஏன்னா சர்ச்சைக்குரிய படம் அப்படின்னா நான் போய் தேட்டரில் பார்ப்பேன். அப்படி தான் இது. ஏன்னா இது ஒரு மொழி போர் சொல்லக்கூடிய ஒரு படம்னு சொல்கிறாங்களே, போய் பார்த்தேன். பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு மன கொதிப்பு தான் அதில். ஏங்க என்ன அப்படின்னாக்கன்னா, அந்த படத்தில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, முழுக்க சினிமாத்தனம் என்பது எல்லாருமே இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல வரல. தெலுங்கு மொழியினர் இந்த திராவிட மொழி போராட்டத்தை முன்னடத்தினார்கள் அப்படின்னு தான் பதிய வைக்கிறாங்க ஒரே லைனில். அதை தெலுங்கு இனத்தினர் முதல்ல திராவிட ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க மொழி போருக்கு. இதில் இப்போ அவங்க ஸ்டிக்கர் ஒட்டுறாங்களோ அப்படின்றத அதில் பதிய வைக்கக்கூடிய ஒன்லைன் அப்படின்னு. அந்த இயக்கியவர்கள், தயாரித்தவர்கள், வெளியீட்டாளர்கள், நடித்தவர்கள் எல்லாருமே இந்த மொழியை சேர்ந்தவர்கள் தான். ஒருவர் பிற மொழி, இதுலேயே வேறு பக்கத்து மாநிலம். நீங்கள் வேறு மொழியாக இருங்க, மாநிலமாக இருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு அது இல்லைல்ல பிரச்சனை. இவர்கள் இல்லாமல் இந்த போராட்டம் நகரில் இவர்களும் பங்கெடுத்தார்கள்ன்ற மாதிரி தான் அதுக்குள்ளே மையமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. போகிற போக்கில் முதல்ல அந்த ஸ்டோரி சொல்லுவாங்கள்ல, ஒரு முன்னோட்ட கதையை சொல்லும்போது தலைவர்கள் உள்ளிட்ட அப்படின்ற இடத்துல வரப்ப டக்குன்னு பெரியாரும் அண்ணாவே நீங்கள் காட்டுறீங்க. அவர்கள் மட்டும்தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்களா அப்படின்றது இருக்கணும். அப்புறம் மற்ற தலைவர்களும் சேர்ந்து அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. இதை முக்கியத்துவம் காட்டுறீங்க. இந்த 2 தலை மட்டும் முக்கியத்துவம் காட்டி இவர்கள் தான் இந்த இதை முன்னெடுத்தாங்கன்னு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அடியும் தெரியாத முனையும் தெரியாத ஒருத்தராக இருந்தவர் தான் ஈவே ராமசாமி. அப்படி சொல்லிட்டீங்க. இல்லை, விளையாட்டுக்கு இல்லை, நீங்கள் அவர் அதில் முதன்மைப்படுத்துறீங்க. அதில் இன்னொரு வசனம் வருது, பெரியார் அண்ணா கிட்ட விருது வாங்க நீ இந்தி மொழியை படிச்சுக்கலாம். முதல்ல அவர் தான் புறநானூற்று படைன்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் வச்சு தொடங்குறாரு. அந்த போராட்டம் தொடங்கும் போது அதில் எரிப்பு சம்பவம் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, கூட இருந்த சக தோழர் ஒருத்தர். அதனால் இந்த மாதிரி போராட்டம்லாம் இனிமேல் வேணான்னு விட்டுட்டு அவர் ஹிந்தி படிச்சுக்கிட்டு அரசு வேலைக்கு போகிறாரு. அது ஒரு கதை. அது அவரை நீங்கள் காட்டுற விதமாக என்னவா காட்டுறீங்க? புரியுதில்ல உங்களுக்கு? அந்த போராட்டம் தொடங்குனதுலேருந்து முடிகிற வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 தொடங்குது. சரி. தொடங்கும் போது வந்தாக்கா இது ஒரு இனத்தை அழிப்பதற்கான முதல் வேலை. இதுதான். மொழியை அழிச்சாங்கன்னா இனம் அழிந்து போயிடும். இது இன்னைக்கு விட்டுடக்கூடாது. எத்தனை மொழியை வேணாலும் ஒருத்தர் கற்றுக்கலாம், யாருக்கும் எதிரியில். ஆனால் திணிக்கக்கூடியது இருக்குல்ல, 100 பள்ளிகளில் இந்திய திணிப்பு அப்படின்றது தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது அது முதல்ல எதிர்த்து அறிக்கை எழுதியவரே ஈழத்து சிவானந்த அடிகளார் தான். அப்புறம் சோமசுந்தர பாரதியோட தமிழ் அறிஞர்கள், மறைமலர்கள், இன்னும் மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து மிகப்பெரிய அளவில் எல்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணி அங்கங்கே நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த அறிக்கையை அன்றைக்கி பத்திரிக்கை நம்ம பக்கத்தில் எதுவும் இல்லை, இவன் நம்மால் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்டுக்கு போய் ராமசாமி நாயக்கர் ஐயாவை பார்த்து இந்த மாதிரி இந்த அறிக்கையை பார்க்கணுன்னு அறிக்கையை வாங்கி படித்து பார்த்து இதெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டார். சரி, மறுத்துட்டார். இதுதான் வரலாறு. மறுத்துட்ட பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல இதை பற்றி சொல்லிடுறேன், இந்த கூட்டத்தை பற்றி என்ன பங்களிப்புன்றதை சொல்லிடுறேன். மறுத்துட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, அது பிற்பாடு ராஜகோபாலாச்சாரி முதலமைச்சர் அவர் வீட்டுக்கு முன்பாக சோமசுந்தர பாரதியார் ஒரு நாளைக்கு, எழுத்தடிகளார் 3வது நாள், அப்புறம் இன்னொருத்தர் விநாயகன் சொல்லிட்டு ஒருத்தர், இன்னும் 13 பேர் அவர்கள் தலைமையில் கூட்டமாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நீங்கள் திரும்ப பெறணும் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி போராட்டத்தில் நடத்தாதீங்க, நான் காசு தரேன், நீங்கள் வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு எழுதுகிறவர் பெரியார். புரியுதில்ல உங்களுக்கு? அப்புறம் இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க அப்படியே பற்றி எரிய ஆரம்பிக்குது. அங்கங்கே நடத்துகிறப்ப தான் 3வது மாநாடு நடத்துகிறாங்க திருச்சியில். சோமசுந்தர பாரதியார் நெல்லையிலிருந்து தொடங்கி அப்படியே அங்கங்கே நடத்திக்கிட்டே வரப்போ 3வது மாநாடு திருச்சியில் நடக்கும்போது தான் இந்த சமூகத்தில் இதை நம்ம கலந்துக்கலைன்னா நம்மளை தூக்கி வெளியே போட்டுருவாங்க, ஒதுக்கிடுவாங்கன்ற அச்சத்தில் உள்ளே ஒட்டுறாரு. அங்கே தான் ஒட்டுறாரு. அதுலேருந்து அப்படியே அங்கங்கே பங்கு எடுத்துக்கிட்டு திருவல்லிக்கேணியில் அந்த மாநாடு முழக்கது. அங்கே தான் தமிழ்நாடு தமிழருக்கு
இன்றைக்கும் திராவிடர்களும் திராவிடம் சார்ந்த இடதுசாரி போர்வையை போத்திட்டு இருக்கிற ஒரு சில மொழியாளர்களும் சேர்ந்து பெரியார் தான் அந்த தமிழ்நாடு தமிழர்க்கின்ற முழக்கத்தை வைத்தார்னு பொய்யா புரட்டுவாங்க. அதுக்கான ஆவண நூல்கள் நிறைய இருக்குது. அதை வச்சது முன்மொழிந்தது அந்த மாநாட்டில் மறைமலை அடிகளார் கொண்டுட்டு வராங்க. சோமசுந்தர பாரதியார் வழிமொழிகிறார். மற்ற 13 பேர் அதில் வழிமொழிகிறாங்க. அதில் ஒருவர் தான் ஈவே ராமசாமி நாயக்கருங்கள பெரியார். அவரும் அந்த கூட்டத்துக்கு ஒத்துழைச்சார். அவரும் எழுதினார். அவரும் வந்து ஆர்கனைஸ் பண்ணார். அவரும் செய்தார். அதை மறுக்கவே இல்லை. அதுக்கு பிறகு வந்து இவர்கிட்ட நீதி கட்சி கொடுத்துட்றாங்க. அதோட தமிழ்நாடு தமிழருக்கு என்ற கோரிக்கை கைவிட்டுட்டு திராவிட நாடு திராவிடருக்கு என்ற கோரிக்கை கையில் எடுத்துகிட்டு 38 எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிக்கிறார். இந்த பக்கம் திரும்பவே இல்லை. திரும்பவும் மொழிவாரி மாநிலம் பொட்டி ஸ்ரீராமுல வந்து தொடங்குறாரு. உயிர் தியாகம் பண்ணுறாரு. பெரிய கலவரம் வருது. அதை ஒட்டி நேரு வந்து ஒத்துக்கிறாரு. முதல்ல ஆந்திர பிரதேசத்தை பிரிக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட பிறகு மொழி பிரிப்புக்கான மாநில எல்லை பிரிப்பு நடக்குது. அந்த எல்லை பிரிக்கிறதுல கூட தமிழர் தலைவரில் அவர் நிற்கவே இல்லை. யாரு? பெரியார் நிற்கவே இல்லை. மொழியை வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரான்னு பிரிஞ்சுட்டு இருப்பாடு. திராவிடன்னு எங்கே இருக்குது? இது நாலும் சேர்ந்து தானே திராவிட நாடு வாங்க போகிறோன்னு நீங்கள் சொன்னீங்க. அடைந்தாலும் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு அதுக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு. இல்லை பிறகு தான் திரும்பி வராரு பெரியார். 56க்கு தான் அதுக்கு முன்னாடி தான் வந்து தமிழ்நாடு தமிழருக்கு என்ற கோஷத்தோடு வந்து நிற்கிறார். இதுதான் வரலாறு. அண்ணாதுரையை எடுத்துக்கிட்டாக்கா 65 மாணவர்கள் எழுச்சி மிக பெரும் அளவில் நடக்குது. காட்டு மேனிக்கு சுட்டு குருவியை சுடுற மாதிரி 400 பேர்னு கணக்கு சொல்கிறாங்க. 500 பேருக்கு மேலே இருக்குன்னு சொல்ல வராங்க. இன்னும் எக்கச்சக்கமான பேர் கணக்கு இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. கொடூரமாக இராணுவத்தை வச்சு ஒடுக்குது அன்றைக்கி இருந்த பக்தவசலம் அரசு. முதலமைச்சர் அவருங்க நடந்துட்டு இருக்கிறப்ப பொள்ளாச்சி திருப்பூர் மற்ற பகுதியில் வந்துட்டு 100 கணக்கில் பணத்தை மொத்தமாக போட்டு எரிச்சு கூச்சதெல்லாம் அதில் இந்த சீன்லாம் அதில் காட்டுறாங்க. அது நடக்க அதெல்லாம் வருது. இவ்வளோ பங்கெடுத்துக்கிட்டு இந்த போராட்டத்தில் திமுக நேரடியாக எங்கேயுமே இல்லை. ஆனால் அதில் வந்து என்னன்னாக்கா அடிக்கும்போது ஒரு வசனம் வருது. என்ன எங்களை அடிக்கிறீங்க, அதுக்கு எங்கள் தலைவருக்கு மட்டும் தெரிஞ்சுதுனா அதாவது அண்ணாவை சொல்கிறாங்க. உங்கள் நொன்னனே உள்ளத்தான் இருக்கிறாரு. இப்போ நான் உள்ள கொண்டு அடித்து வச்சுட்டு சொல்கிறாங்களா வருதா வசனம்? உங்கள் நொன்னனே உள்ளத்தான் இருக்கிறாரு போடா அப்படின்னு அடிக்கிறாங்கல்ல. அது அண்ணாவை அங்கே வந்து முன்னப்படுத்துது. மாணவர் எழுச்சி போராட்டம் இப்படி கொத்து கொத்த இறக்கிறத பார்த்துட்டோன்னு அண்ணாதுரை வந்து உடனே மாணவ போராட்ட தலைவர் குழுக்கள் இருக்காங்களா கூப்பிட்டு பேசுகிறாங்க. அதில் காளிமுத்து என்ன உங்களுக்கு அப்புறம் பின்னால் சபாநாயகராக இருந்த அந்த காளிமுத்து, அப்புறம் பிற்பாடு அன்றைக்கி இருந்து நடராசன்லாம் கூட அதில் இருந்துட்டு இருந்தாங்க. காமராஜரை தோற்கடித்த மாணவர் சீனிவாசன், இப்படி நிறைய பேர் அதில் போராட்ட குழு தலைவர்களாக அங்கங்கே ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கூப்பிட்டு எல்ஜி இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இறந்து போனார் எல் கணேசன். அவர்லாம் அந்த போராட்டத்தில் ஒரு தலகர்த்தா மாணவர்களுடைய தலகர்த்தா கூப்பிட்டு பேசும்போது இந்த போராட்டத்தை இதுக்கு மேலே நடத்தாதீங்க, வித்ட்ரா பண்ணிடுங்கன்றார். இறந்து போயிருக்கிறாங்க, 100 கணக்கில் இறக்குறாங்க. வித்ட்ரா பண்ணுன்னா என்ன அர்த்தம்? ஒரு உறுதி சொல்லணும் தானே இந்த உயிர் தியாகம் பண்ணுறோம் மொழிக்காக. எப்படி நான் அப்போ சொல்லக்கூடிய அண்ணா கிட்ட எல் கணேசன் சொன்னது இன்றைக்கும் பல பேட்டிகள் இருக்குது. கெடுவாய்ப்பாக நீ என் தலைவனாக இருந்துட்டேன்னா ஒன்று நான் சுட்டு கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நேருக்கு நேராக சொல்கிறார் ஆங்கிலத்தில். கெடுவாய்ப்பாக நீ என் தலைவனாக இருந்து விட்டால் இல்லை நான் நேரம் சுட்டு கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவ்வளோ ஆதங்கம். 100கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் வெறுத்து போய் கட்சி விட்டு ஒதுங்கினவங்களாம் இருக்காங்க. கடிதம் ரத்தத்தில் எழுதி போட்டவங்களாம் இருக்காங்க. இத்தனைக்கும் கருத்து கேட்போன்னு நடத்துகிறாரு. இது வேண்டுமா அப்படின்னு திராவிட நாடு கோரிக்கை கைவிடக்கூடாதுன்னு ரத்தத்தில் கையெழுத்து போட்டவங்களாம். இன்றைக்கி துரை மதிவாணன் திமுக கூட இருந்தவர், கலைஞர் கூட ஒன்றா ஜெயிலில் இருந்தவர். பிறகு ஒரு தமிழ் ஆசிரியராக வெளியேறி தமிழாசிரியர் ஆகிட்டு இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆகிறப்ப அவர்கிட்ட நான் அதை பதிவு பண்ணியிருக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறார் இந்த மாதிரி இந்த வார்த்தையை. நாங்கள் எல்லாம் கொதிச்சு போய் என்னன்னா திராவிட நாடு ஏதோ ஒரு நாடு வாங்கிட்டு இப்போதைக்கு தனியாக இருந்துருச்சுன்னா எதிர்காலத்தில் அது பிரிஞ்சு போகும்போது தமிழ்நாடு தனியாக இருக்கணும் நமக்குன்னு நாங்கள் அந்த அளவில் பார்த்தோம். துரோகம் பண்ணிட்டாருன்னு எதுக்குடான்னு பார்த்தா நல்லா படிச்சிருந்தான், ஆசிரியர் வேலை கிடச்சி நான் போயிட்டேன். போன பிற்பாடு என்னை கருணாநிதி உடலை என்ன வந்துட்டு என்னை கேட்டுக்கிட்டே இருந்தாருன்றாரு. அது வேற கதை ட்ராக். இப்படி தான் இருந்தது அண்ணாவுடைய பங்களிப்பு. மாணவர்கள் திமுக மாணவர்கள் பங்கேற்றார்கள். அதில் மறுப்பு எல்லாம் சொல்ல முடியாது. அது வந்து பொய் இல்லைன்ற அதில் அது வந்து திமுக அது இளைஞர்களாக இருந்தாங்க. அன்றைக்கி அந்த கருத்து அது பேசிக்கிட்டு இருந்தது. மொழி இனம் அப்படின்னு காங்கிரஸுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கருத்து பேசுனது அந்த உணர்வால போய் திமுக இருந்து செயல்படுறாங்க. அந்த அது எல்லாமே அப்படியே திமுக உணர்வாளர்களாக மாறுறாங்க. அவ்வளோதான் விஷயம். புரியுது. நீங்களும் திமுக அந்த காலத்தில் சப்போர்ட்டாக தானே இருந்திருப்பீங்க. 2009 வரைக்கும் எல்லாம் அதில் தானே இருந்தோம். புரியுதுல உங்களுக்கு? அந்த ஒரு உணர்வில் தான் அந்த உணர்வு அன்றைக்கி நமக்காக பேசுகிறான், மொழின்றான், என்னன்றான். புரியுதுல உங்களுக்கு? அந்த அடிப்படையில் எல்லாம் ஆர்கனைஸ் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சொன்னது மட்டும் இல்லாமல் போராட்டம் நடந்த 2வது நாள் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அண்ணாதுரை. இந்த போராட்டத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தொடர்பு இல்லை, பின்வாங்கிடுறாரு. 65 அத்தனைக்கும் 67 தான் எலெக்ஷன் வருது. அந்த கோபத்தில் தான் வரலாற்றிலே பார்க்க முடியாத அளவுக்கு பெரும் பெரும் மலைகள் காமராஜரை போன்றவங்களாம் தோற்றது அந்த 67 தேர்தல். ஏன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய தாக்கம் அப்படியே 2 வருஷம்
ஒரு குடும்பத்திலையும் இழந்துட்டு நிற்கிறாங்க. 600 பேருக்கு மேலே நிற்கிறாங்க. 1000 பேருக்கு மேலே ஊனம், பலாயிரம் பேர் சிறை. நினச்சி பாருங்க, அந்த தாக்கம் உங்களுக்கு இருக்குல்ல. இவ்வளவும் நடந்ததுக்கு காரணம் இந்த 2 பேர். இவர்கள் தான் வந்து இதுக்குள்ளே இருந்தாங்க. மற்ற தலைவர்கள்லாம் நீங்கள் பின்னாடி வைக்கிறீங்க, கொண்டு வந்து ஒட்டுறீங்க. அதில் மட்டும் இல்லாமல் அந்த கதாநாயகி வந்துட்டு தெலுங்கு பேசிக்கிட்டு இருக்கிற, இல்லை நீ பேசுங்க, இல்லைன்னு சொல்ல வரல. என்னடா இந்த தெலுங்கு நீ எங்களை வந்து இப்படி பண்ணுறீங்க? நான் இந்த மண்ணில் தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன், தமிழ்னா நானும் பேசுவேன். அப்படி ஒரு அது ஒரு டயலாக் வார்த்தையை வந்து சொல்லிடுறாங்க, அதை மியூட் பண்ணிடுறாங்க. உடனே அவங்க கோவப்பட்டு நான் இங்கே தான் வந்து பிறந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதை இன்னொரு வசனம் என்ன வருதுனாக்கா, தெலுங்கு ஆட்சி மொழின்னு சொன்னாலும் கூட நானே நான் எதிர்த்து போராடுவேன். போராடுவேன் அப்படின்ற வசனம் வந்து. கதாநாயகனுடைய அப்பா வந்து ராவ். ம். அவர் இந்த மினிஸ்டரா இருக்காரு. போராட்டத்துக்கு இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டை காட்டுறீங்க. ம். அந்த மாதிரிலாம். அதை விட இன்னொன்று, புறநானூற்று படைன்னு ஒன்று ம். ஆந்திராவிலேருந்து வருது, தெலுங்கானாவிலேருந்து வெஸ்ட் வருது, பெங்கால் கன்னடாவிலேருந்து கேரளால வருது, இருந்து. வெஸ்ட் பெங்கால்லேருந்து இந்த எல்லாரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தின மாதிரி ஒரு 420 வேலை இதை விட வேற யாரும் செய்ய முடியாது. இதை தான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு வந்தேன். எந்த அளவுக்கு பிற மொழியாளர்களுடைய பங்கு இதுல இருந்தது, இவங்க காட்டுற எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இருந்த பிற மொழியாளர்கள் பங்கெடுத்திருக்கலாம், சரி, அவங்க நம்ம மறுக்கல. அது யார் யாரா இருப்பாங்க? அப்படி பார்த்தாலும் அண்டை மாநிலத்திலான ஒரு சில தெலுங்கு பேசுறவங்க இருக்கலாம், கர்நாடகம் பேசுறவங்க, இருந்திருக்கலாம், மலையாளம் யாராவது பேசுறவங்க ஒருத்தர் 2 இருக்கலாம். பேர் இருந்திருக்கலாம், சரி. இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஆனால் பெரும் படையாக திரண்டு இந்த போராட்டத்தை எல்லாரும் சேர்ந்து நடத்தின மாதிரி நீ காட்டுறீங்களா? அப்படி காட்ட வேண்டிய அவசியம் என்ன? வரலாற்று திருப்பு இதுதான். 420 சீட்டிங்ன்றது புரியல. உங்ககிட்ட அதிகாரம் ஒன்று இருக்குதுன்றதுக்காக நீங்கள் வரலாற்றை இப்போ திரிக்கக்கூடாது. இது எங்கே போய் முடியும்னாக்கா, கட்டபொம்மன் இந்த வசனம் பேசுறதை நான் பலத்துக்கு இது உதாரணமாக காட்டுறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எல்லாத்துலேயும் நான் அதை சொல்கிறேன். என் ஊடகத்துலையும் சொல்லியிருக்கேன். கட்டபொம்மன் வந்து வசனம் பேசலான்னு வரல, அந்த வசனம் அவர் பேசலை. கொங்க 8 நாடுன்னு இருக்கக்கூடிய தேவர் சமூகத்தை சேர்ந்த அன்னைக்கு அங்கே ஆண்டுகிட்டு இருந்த அவர்கள் தான் பிரிட்டிஷ் படையெடுத்து அந்த பக்கத்தில் வர கணவாய் பகுதி, அது 8 நாடுன்ற இடத்துல அதான் யதார்த்தமாக கேட்குறாங்க. வானம் பொழிஞ்சிட்டு இருக்கிறா, நாங்கள் விளையுது, நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் வேர்வு சிந்துறோம், நாங்கள் கஷ்டப்படுறோம், நீ யார் இங்கே வந்து என்கிட்ட வரி, இதில் என்ன உனக்கு பாத்தியம் என்ன இருக்குது, யார் நீ எனக்கு அப்படின்னு கேட்டதா அவனுடைய குறிப்புகளை எழுதி வைக்கிறான். கேட்டு ஒரு யுத்தம் வருது, நாங்கள் எங்கள் படை பெரிய அளவில் எங்களுக்கு இழப்பு வருது, படைக்கு இழப்பு வருது, நாங்கள் பின்வாங்குறோம், பிறகு போய் படையெடுத்து அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறான். இந்த வரலாற்று தகவலை கட்டபொம்மன் வசனம் பேசுனதா கொண்டு சினிமாவில் இணைக்கிறப்ப இன்னைக்கு நாடு முழுக்க வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த வசனத்தை பேசினான்னு அடையாளமாக முதலமைச்சரே அது இன்னைக்கு பேசுகிறாருன்னா, அப்போ எந்த அளவுக்கு இது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ பராசக்தியை பார்க்க அப்படி இங்கே வரும். பராசக்தியை பார்க்குற இளைஞர்கள் இன்னொரு 10, 15, 20 வருஷம் கழிச்சு இந்த தலைமுறை என்ன இருக்குன்னா, எல்லோரும் சேர்ந்து நாங்கள் போராடணும். பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா? நான் இது எனக்கு சந்தேகம் ஒரு, நான் படிக்காமல் விட்டுருப்பணும், நான் தெரிஞ்சிக்காமல் விட்டுருப்பணும் அப்படின்றதுக்காக ஒரு 3 பேர், அண்ணாதுரைன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவரும் கிட்டத்தட்ட அந்த வயசில் இருக்கிற 90 வயசு பெரியவர், அவர்கிட்டையும் பேசினேன். துறை மதிவாணன் சொன்னல இருக்கணும் ஐயா, அவர்கிட்டையும் பேசினேன். எங்களுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பிற மாநிலத்திலேருந்து யாரும் வந்து இதை கூட போராட்டத்தில் கலந்துக்கிட்டு தான் வரலாற்றிலே கிடையாது. முழுக்க தமிழ் இளைஞர்கள், தமிழர்களை பங்கெடுத்து நாங்கள் முன்னெடுத்து நடத்தணும். பின்னாடி திமுக அதுக்குள்ளே நுழைஞ்சிக்கிச்சு. அப்போ பெரியார் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, காளி பசங்க இதில் முதலமைச்சர் வந்து இதில் காட்டுறாங்க. ஆனால் பேசியது எந்த புண்ணியவான்னாக்கா பெரியாருங்கிற ஈவே ராமசாமி நாயக்கர். கண்மணிகள் கழக தோழர்கள்லாம் கையில் எரி எண்ணெயும் மண்ணெண்ணையும் தீப்பெட்டியும் வச்சுக்குங்க, இந்த காளிகளை எங்கே பார்த்தாலும் அப்படியே ஊற்றி கொளுத்துங்கன்றாரு. ஏன் இவ்வளோ வெறுப்பு? எங்கேயுமே வெறுப்பு இல்லை. ஆளுங்கட்சிக்கு காலை நக்கிறது தான் அவருடைய பழக்கமே. எப்பவுமே எதிர்த்ததே கிடையாது. எப்போவுமே ஆளுங்கட்சி பிரிட்டிஷ் காலம் அதே மாதிரி தான் இருந்தார். கால் சுத்தமாக இருந்ததுன்னு ஷூ. அது பிற்பாடு பிரிட்டிஷ் மகாராணியார் அவர்களுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுக்க போகிறதா கேள்விப்படுறோம், நீங்கள் அப்படி எதுவும் கொடுத்துடாதீங்க, அப்படியே கொடுக்குறதா இருந்தாலும் கூட சென்னை ராஜதானிக்கு கொடுத்துடாதீங்க, மதராஸுக்கு கொடுத்துடாதீங்கன்னு கடிதம் எழுதி 44 தீர்மானம் போட்டு அண்ணாதுரை வாசிக்கிறார். ஷவர்காருக்கும் இவருக்கு எந்த வித்தியாசமே இல்லை. இது என்ன அவனுக்கு, அவங்க வந்து பிரிட்டிஷ் ராணிக்கு வரவேற்பு கொடுத்தாங்க, நீங்கள் காலை பிடிச்சிட்டு மகாராணி உங்கள் காலடிக்கு கீழே இருக்கிறீங்க, 2 பேரும் ஒரே தான், காவியும் கருப்பு ஒன்று. நீங்கள் எங்கே நாட்டுக்காக போராடினீங்க? நீ எப்போ யாரையும் எதிர்த்திருக்கிறியா? 67 உங்கள் தம்பிமார்கள் வந்துட்டீங்க, அதுக்கு முன்னாடி மானக்கேடாக நீங்கள் அவரை தூப்புனீங்க, அவர் உங்களை தூப்பினார். 67க்கு பிறகு அப்படி தம்பியை நீங்களே கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க. அது ஒரு பக்கம் வரலாறு இருக்கட்டும், நான் படத்துக்குள்ளே வரேன். எங்கே நீங்களாம் இருந்தீங்க, எங்கே இருக்கிறீங்க நீங்கள்? ஏன் அந்த டயலாக் உள்ளே வந்து வைக்கிறீங்க? என்ன காரணம்? ராவ்னு ஒருத்தர் சொன்னாங்க, அவர் வந்து அதை வந்து சமூகமாக அவர் வந்து ஆதரிக்கிறார், அவங்க பொண்ணு போராட்ட காலத்தில் மிகப்பெரிய பங்காற்றுதுன்னு காட்டுறீங்க. புரியுதுல்ல உங்களுக்கு? கடைசியில் அவங்க தான் அறிவிக்கிறாங்க அந்த ரேடியோவில். இந்த வசனத்தை பேசுனது பெரியார் தான் பேசுகிறார். அப்போ மட்டும் பேசுனது எங்கே பார்த்தாலும் கொளுத்துங்கன்னு சொல்கிறது மட்டும் இல்லை,
இந்த அரசு துப்பாக்கி வச்சுட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கிறதுக்காக வச்சுட்டு இருக்குது. ம். வெங்காயம் 4 பேர் 10, 5 காலிகளை சுட்டு கொன்னாக்கா அந்த போராட்டம் அங்கங்கே அடங்குமே. எதுக்கு வச்சுக்கிற எடுத்து சுட்டு தள்ள வேண்டியதானேன்றார். இப்படிலாம் பேசின மனிதர் பேசிட்டு இந்தி எதிர்ப்புக்கு அவங்களுக்கு ஆதரவாக வந்துட்டு நமக்கு துரோகம் பண்ணுறவர் தான் அவர். அப்புறம்தான் அந்த பிரச்சனை நடக்குது, பேரணி நடந்துக்கிட்டு வருது, அப்புறம் உள்ளே வந்து கலந்துக்கிறாரு. இப்படி பண்ணவரை நீங்கள் ஒரு முக்கியமான தலைவர்களாக அந்த அண்ணா இந்த 2 பேரை தவிர நீங்கள் யாருன்னா பார்த்துருக்கீங்களா? நீங்கள் மற்ற பேரை சொல்கிறாங்க. ராஜேந்திரனுக்கு சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி மொழிப்போர் தியாகி ராஜேந்திரனுக்கு அங்கே வெளியிலேயே சிலை இருக்கிறதெல்லாம் காட்டுறாங்க. மற்றபடி இதில் வந்து பிற மொழியாளர்கள் பங்கு எடுத்துக்கிட்டு எல்லாமே புறநானூற்று படை ஆந்திராவிலேருந்து வருதான், வெஸ்ட் பெங்கால்லேருந்து வருதுதான், கேரளாவிலேருந்து வந்துருச்சான், கர்நாடகாவிலேருந்து வந்துருச்சான். அவங்களுக்குலாம் புறநானூறுனால என்னன்னு தெரியாதுயா. இது என்ன, நீ யாரை ஏமாத்துற நீ? இதில் இன்னொரு தகவலும் கேள்விப்பட்டேன். இதுக்கு பேரே புறநானூறுன்னு வைக்கிறது. இந்த படத்தோட பேரு நம்ம நடிகர் சூர்யா வச்சு நடிக்கிறதா இருந்துச்சான். தப்பிச்சிட்டாருன்னு இல்லை, அவர் மட்டும் இந்த படத்தில் இந்த மாதிரி நடிச்சிருந்தாருன்னா அவருடைய சகாப்தம் அதோட முடிஞ்சு குழித்தோண்டி. ஏற்கனவே அவர் மேல நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் செஞ்ச சில தவறுகள்னால வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல ஒரு வெறுப்பு இருக்கு. இன்னும் அதிகமாக இருக்கும். அது அதோட முடிஞ்சு போயிருக்கு. அந்த குடும்பத்துடைய சகாத்துவமே முடிஞ்சு போயிருக்கும். தப்பிச்சிட்டார், கடவுள் அவரை காப்பாற்றிருச்சு. இது முழுக்க இந்த தமிழ் சமூகத்தை வந்து திரும்ப கலங்கப்படுத்தக்கூடிய ஒரு துணிச்சலான செயல் இது. இந்த தைரியம் வந்து திமிர்வுகளுக்கு எங்கே வருதுன்னா, இங்கே இருக்க அதிகாரம், இந்த ஆட்சியாளர்கள் நமக்கானவர்கள். நம்ம என்ன வேணாலும் பொய்யை சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். இந்த மாதிரி நீ போய் ஒரு வரலாற்றை திருச்சி ஆந்திராவில் ஒரு படத்தை வெளியில் வந்திருந்தால் இந்த நேரம் இந்த நிமிஷம் இந்த படம் வெளியில் வந்திருக்கு. அன்றைக்கி அதை நடத்தினாங்க காங்கிரஸை நீங்கள் ஒரு காலிகளாக அதில் காட்டுறீங்க. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸை நீங்கள் வந்து என்னன்னு சொல்ல வரீங்க? தோளில் தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஏன் இந்த படம் வரணும்? 26க்கு முன்னாடி இந்த படம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு தான் உங்கள் இன்டெலிஜென்ட் இருக்குது. அதெல்லாம் எப்படி இந்த படத்தை வெளிவர விடுது? ஐயா, இப்போ காங்கிரஸ்க்கு கொஞ்சமாவது வந்து பார்த்தீங்கன்னா, மன்னிக்கணும் இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு, கொஞ்சம் சொரணை இருந்தால் அவங்க கொஞ்சம் உடனே போராடி எதிர்ப்பு தெரிவித்து ஏதாவது ஒரு குரல் கொடுத்துருப்பாங்க. இல்லை, அது வேணும்னு தான் செய்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் இப்போ வரணும், காங்கிரஸ் வெளியில் போகணும், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வரணும், காங்கிரஸ் போய் தொலையிட்டோம். ஆனால் வெளியில் போகிற காங்கிரஸ் மேலே நல்ல நம்பிக்கை வரக்கூடாது. அதுக்கு தான் இந்த படத்தில் முன்கூட்டியே டேமேஜ் பண்ணதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணி செய்து தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு புரியுதில்ல உங்களுக்கு? அவ்வளோ கொச்சப்படுத்துனதுன்னு இல்லை, அன்றைக்கி அந்த காங்கிரஸ் அப்படி இருந்தது. காங்கிரஸ் தான் காவலர்களோடு சேர்ந்துக்கிட்டு மாணவர்களை அழிச்சது, கொன்னதுன்னு சொல்லி காட்டுறாங்க படத்தில். அது இந்த நேரத்துக்கு நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய விஷயம்தான். இப்போ திமுகவுடைய துரோகத்தை வந்து நாளைக்கு 2009 நீங்கள் எப்படிலாம் உள்ளடி வேலை செஞ்சு துரோகம் பண்ண ஒரு படத்தை எடுக்கிறப்ப நீங்கள் விடுவீங்களா? வெளியே கொண்டு வர விடுவீங்களா? சல்லியர்களே விடலை, தெரியும், அரசியலே பேசலை சல்லியர்கள். அதையோ உங்களால் விடுறதுக்கு சதி செய்கிறீங்க. அப்போ 2009 உங்களுடைய துரோகத்தை யாராவது படம் எடுத்தாங்கன்னா ஒத்துப்பீங்களா? எப்படி வெளியே வர விடு? இதை மட்டும் ஏன் வர விடுறீங்கன்னா, காங்கிரஸை டேமேஜ் பண்ணி வச்சுருக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ளே அடிக்கடி துள்ளிக்கிட்டு இருக்கிறான், அதிகாரத்தை கொடுன்றான், ஆட்சியில் பங்கு கொடுன்றான், இப்படி போட்டு அடித்து மெரிச்சு வச்சா தான் சரியாக இருக்கும். படத்தை பார்த்தோன்னே காங்கிரஸ் மேலே எல்லாருக்கும் ஒரு கோவம் வரும் இல்லை? டைரெக்டாக அவங்க மேலே தான் வெறுப்பு வரும் இல்லை? இதை திமுக பயன்படுத்துது. ஏதாவது ஒன்று ஒரு பலமுள்ளவனாக கூட வச்சுன்னு கூடாது, பலங்கீனப்படுத்திட்டு நாய்க்குட்டி மாதிரி என் கூட பின்னாடி வா அப்படின்றது சொல்லு. இருந்தாயிரம் இல்லை போனால் உனக்கு இல்லை அதிகாரம் இல்லை. இதெல்லாம் சேர்ந்து இதுக்குள்ளே கூட்டாக வேலை செய்யுது. இதெல்லாம் ஒரு பெரிய நெட்வொர்க். ஏன் அந்த இயக்குனருக்கு தெரியாதா வரலாறு? இவ்வளோ தேடி படிச்சிருக்காங்க, பொள்ளாச்சி புதைச்சதெல்லாம் யாருக்குன்னா தெரியுமா வரலாறு? இல்லை, இந்த படத்தில் மூலியமாக நிறைய பேருக்கு அது போய் வந்து தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி படித்தவங்களுக்கு தான் தெரியும் இதெல்லாம் நடந்துருக்குதுன்னு. இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இதை நீங்கள் தோண்டி நீங்கள் எடுத்து ஒரு படமாக கொண்டுட்டு வரீங்க அப்படின்றப்ப இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், இது காங்கிரஸ் எவ்வளோ பாதிக்கும்னு தெரியாமவா கொண்டு வருவீங்க? இல்லைங்க, உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு தோணுதுன்னா, ஒரு மொழி உணர்வை பற்றி, மொழி போராட்டத்தை பற்றி வந்து படம் எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த மண்ணில் பிறந்து இந்த இனத்திற்கானவங்களாம் இருக்கிறப்போ அந்த மொழி உணர்வுன்றது ரொம்ப நேச்சுரலாக வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட்டு வரவே கேட்க தேவையில்லை. நிறைய விஷயங்கள் அக்கம் பக்கத்துலேருந்து பிறப்புலேருந்து கேட்டிருப்போம், அப்பா தாத்தா எல்லாருமே சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் வேற்று மாநிலத்துலேருந்து வேறு மொழி பேசுகிறவங்க இங்கே வந்து படம் எடுக்கணும்லாம் சொல்ல. பட் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு மாற்று மொழி பேசுகிறவரை நீங்கள் டேரக்டராக போடுறீங்க. அவங்க எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி ஒரு மொழி உணர்வோட எடுப்பாங்க? நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து தன்னோட ஸ்டேட்டை சேர்ந்தவங்கள தான் இந்த படத்தில் வந்து ரொம்ப அதிக வரலாற்றை வந்து நீங்கள் எழுதக்கூடாது, நாங்கள் தான் எழுதணும். புரியுது இல்லை? என் வரலாறு நான் தானே, நீங்கள் எழுதக்கூடாது, நான் தான் எழுதணும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பாலிசி. எந்த மாநிலத்திலையும் இப்படி கிடையாது. பிற மொழியாளர்களுடைய ஆதிக்கம் இங்கே தலை ஓங்கி இருக்குது. கேட்டாக்கா இனவெறியை தூண்டினதே தமிழ்நாட்டுக்குள்ளே கருணாநிதி தான் முத தமிழர் படைன்னு அவரே தமிழர் இல்லை. எம்ஜிஆருக்கு எதிராக தமிழர் படைன்னு கட்டமைச்சதே அவர் தான் முதல்ல. அவர் மலையாளி. அவர் தான் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணது லேப் வச்சிருந்தே கருணாநிதி தான் வச்சிருந்தாரு. இன்னைக்கு நம்ம அதை பேசணும்னா நீங்கள் இனவெறியன்றாங்க. கருணாநிதி அன்றைக்கி இனவெறியனா இருந்தாரா இல்லையா? பேசணுமா இல்லையா?
இந்த இனத்துக்கு நீங்கள் என்ன இது வரைக்கும் செய்திருக்க? துரோகம், முதுகில் குத்துனது துரோகம், முதுகில் குத்து. இதுதான் திருப்பி திருப்பி தமிழ் சமூகம். என் கூட இருந்துக்கிட்டு, என் துணியை போட்டுக்கிட்டு, என் உடையை அணிஞ்சிக்கிட்டு, என் தண்ணியை குடிச்சிட்டு, என்னுடைய சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு, என் இடத்துல நீ பங்கு எடுத்துக்கிட்டு, எனக்கு முதுகு புழுக தழும்பு தான் வச்சுருக்காங்க. இதுதான் இருந்திருக்கு. நல்லவர்கள் இதுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க விதிவிலக்கு. தெலுங்கு மொழியினர், பிற மொழியினர் நல்லவர்கள், விதிவிலக்காக தியாகம் பண்ணவங்களாம் இருக்காங்க. அதை மறுக்கவே இல்லை. அவங்க ஒரு வரலாற்றில் தமிழ் சமூகத்தினுடைய ஒரு வேரில் அவங்களும் ஒருத்தராக இருக்காங்க. அதை நம்ம மறுக்கவே இல்லை. ஆனால் பெருங்கூட்டமாக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து பெருங்கூட்டத்தில் ஒரு சிறுங்கூட்டமாக இருக்கக்கூடிய நீங்கள் திரும்ப திரும்ப திருப்பு வேலையை பண்ணுறீங்க. எதுக்கு பண்ணுறீங்க? இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் பெருந்தலைவர் அவர் பெரியாருக்கும் என்ன தொடர்பு, அண்ணாவுக்கும் என்ன தொடர்பு? ஏன் இந்த மாதிரி சித்தரிக்கிறீங்க? பிற மாநில மொழியினுடைய சப்போர்ட்டில் தான் அந்த போராட்டம் நகர்ந்துக்கிட்டே வந்ததுன்னு காட்டுறீங்க. கதை முழுக்க அதான் காட்டுறீங்க. என்ன உங்கள் நோக்கம் என்ன? அதில் வரலாற்றில் அது மாதிரி நடக்கவே இல்லை. அப்படின்னா ஆந்திராவில் எங்கே நடந்தது? எந்த இடத்துல நடந்தது? பேப்பர் எடுத்து காட்டுங்க. கொஞ்சம் கூட நடக்கலையா மற்ற ஸ்டேட்ல? எங்கே நடந்தது? பேப்பர் ஆவணங்கள் எடுத்துட்டு அது எப்படி ஒரு மொழி உணர்வு அவங்களுக்கும் இருக்காதா? எங்கே நடந்தது? அவங்க கிட்டத்தட்ட ஏற்றுக்கிட்டு உள்ளே போகிறாங்க. அவங்க இங்கே நடந்த மொழி எதிர்ப்பு போராட்டம், மொழி பற்று, இந்திய எதிர்ப்பு போராட்டம் வேறு எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி நடந்ததுன்னு காட்டுங்க. எத்தனை பேர் இறந்தாங்கன்னு காட்டுங்க. எங்கே பெரிய மறியல் நடந்ததுன்னு காட்டுங்க. சொல்லுங்கள் நீங்கள். அப்போ முழுக்க ஒன்றுமே இல்லை. பெரியார் வந்து இந்த இனத்துக்கு கடைசி சுதந்திர போராட்டத்திலே அவர் பங்கு எடுத்துக்கல. சரி. பிரிட்டிஷ் ராணியோட காலை பார்த்துக்கிட்டு இருந்தவர். அப்புறம் எல்லை பிரிப்பு போராட்டம் நடந்தது இல்லை? 56 மொழி வழி மாநிலமாக பிரின்னு இருந்தப்ப அதுக்கும் வரல. எல்லாரும் எல்லை போராட்டத்தில் பண்ணுங்க, ஒரு விநாயகரை தூக்கணும், பிள்ளையாரை உடைக்கணும்னு சுற்றி நிற்கிறாரு. மடம் மாத்திர 420 போராட்டம்லாம் நடத்தினார். அப்போவே பிள்ளையாரெலாம் அடிச்சு வரைக்கும் ஒரு இடம் இல்லாமல் ஆக்கிட்டீங்களா? கடவுள் மறுப்பு மொத்தம் தமிழ்நாட்டில் வந்துடுச்சா? உங்கள் இயக்கத்தினுடைய ஆதரவு பெற்ற திமுக தானே இருக்குது. எதனா மாறி இருக்குதா உங்களுக்காக? 4000 கோயிலுக்கு மேலே நாங்கள் குடமுழுக்கு பண்ணியிருக்கோம். 12,000 கோயிலுக்கு மேலே நாங்கள் மராமத்து பண்ணிக்கிறோன்னு புள்ளி விவரம் போடுது. 7,000 கோடி மதிப்பு இருக்கிற 7,000 ஏக்கரை நாங்கள் மீட்டு எடுத்து கொடுத்துருக்கோன்னு புள்ளி விவரம் போட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் தான் இந்துத்துவாவுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. பெரியார் இதிகாசியே சொன்னார்னு கேள்வி கேட்டாக்கா அது வேறு இது வேறு. அண்ணா வழி எங்களுது என்னன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன். யார் அந்த ஒன்றே குலம்? எது அந்த ஒன்றே தேவன்? அது பிரச்சனை சொல்லுங்க. அப்புறம் ஏன் அவன் கட்சிக்குள்ள சிறுபான்மை நல பிரிவுன்னு அதுக்கு பார்த்து சீட்டு கொடுக்குறீங்க? அப்புறம் எதுக்கு இவர் இந்த சாதி அந்த சாதின்னு பார்த்து கொடுக்குறீங்க? ஒன்றே குலன்னு சொல்லிட்டீங்க. ஏன் சாதிக்கு ஒரு பிரிவு வச்சுட்டுக்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் படத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு கொதிப்பாக இருக்குது. இது தமிழனை திரும்ப திரும்ப அவமானப்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படம் தான் பராசக்தி. அது ஒரு 420 பராசக்தி அந்த படத்தை லிஸ்ட்டில் சேர்த்தது அந்த பொருத்தம் சரியாக இருக்குது. நான் அதை தான் சொல்ல முடியும். நீ தமிழ் சமூகத்தை திரும்ப திரும்ப கொச்சப்படுத்துகிற பிற மொழியாளர்களுக்கு வந்து இருக்கிறீங்க, படம் எடுக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, போங்க, அது வரைக்கும் ஓகே. படத்தினுடைய வெளியீடு யாருன்னா இன்பன் நிதி. இன்பன் நிதி அப்படி சொல்லணும். நீங்க புரியல? இன்பன் நிதின்னு சொல்லக்கூடாது, இன்பன் நிதின்னு மாத்திட்டாங்க. இல்லைன்னா கோச்சிக்குவாங்க. சரி. இது அடுத்த ஜார் மன்னருடைய அடுத்த வாரிசு அவர். புரியுதுல்ல? அடுத்த நாற்காலி அவருக்கு அங்கே தான், அவருக்கு தான், வேற யாருக்குமே கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ள. ஜார் மன்னர் குடும்பத்துக்கு கடைசியில் என்ன ஆச்சுன்னு வரலாறு இது. அதெல்லாம் இருக்கட்டும், அது அப்புறம் கடைசியாக பார்த்துக்கிறோம். இப்போதைக்கு நாங்கள் அடுத்த இளவரசர் இவர். புரியுதில்ல உங்களுக்கு? இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த குடும்பத்தை எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு தமிழ் இனத்தை கொச்சப்படுத்தும் ஒரு படத்தை எடுக்கிற இவன்லாம் இந்த மண்ணில் என்னவா பேசணும், என்ன அடையாளப்படுத்தணும் சொல்லுங்கள். உனக்கு பணம் அதிகாரம் இருக்கிற திமிரில் நீ எதை வேணாலும் செய்வேன். இந்த தமிழ் சமூகம் பார்த்துட்டு கை கட்டின்னு போவோம். நீ அவனை டெரரிஸ்னுவா, அவனை தீவிரவாதன்னுவா, அவனை சங்கின்னுவ, அவனை தனிமைப்படுத்துவோம், அவனை முத்திரை கொடுத்து ஒன்றும் இல்லாமல் பலகீனப்படுத்துறதை மட்டும்தான் செய்துட்டு இருக்கிறீங்க காலங்காலமாக. எவ்வளவு தலைவர்கள் இதை உயிரை கொடுத்து போராடி இருக்கிறாங்க. என்ன அவங்க பெரியார் அண்ணா. இல்லை இன்னொரு விஷயமும் அம்பலப்பட்டு தெரியும். பெரியாருக்கு பிறகு தான் இங்கே கல்வி. பெரியாருக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய போராட்டம் வெடிச்சிருக்குது. அது எதால? அந்த மாதிரி ஒரு டயலாகும் சொல்லு. இவ்வளோ பெரிய மொழிக்காக போராட்டம் வச்சல பெரியார் வந்ததால் தான் வெடிச்சதா? தமிழ் சனி அதில் என்ன இருக்குதுன்னு கடைசி வரைக்கும் பேசிகிட்டு இருந்த மனுஷனாச்சு. அந்த சாகிறதுக்கு முன்னாடி கூட கருணாநிதி எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக அப்படிலாம் சொன்னால் என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்வேன்னு சொன்னோன்னே உடனே எழுதுறாரு விடுதலையில், இந்த சனியனுக்காகவா நீ பெரியார் பள்ளியில் படித்த? நீ என்ன பெரியார் யூனிவர்சிட்டி வச்சுக்கிற பெரியார் பள்ளியை குட்டிச்சோவுறது சாக்கடை. அந்த பெரியார் பள்ளியில் நீ படித்ததுக்கு இதுதான் அர்த்தமா? அந்த சனியன் அதில் தமிழில் என்ன இருக்குன்னு நான் எத்தனை முறை உனக்கு பாடம் படித்து சொல்கிறது? நீ என்ன தமிழுக்காக பதவியை ராஜினாமா வேறு பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா திட்டுறாரு கருணாநிதியை சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். இவர் தமிழை வந்து தூக்கி நிறுத்துறான்னு ஒரு கோஷ்டி புக் எழுதிட்டு இருக்குது. புரியுதில்ல? நீ கடைசி வரை என் இனத்தை கொச்சப்படுத்தி என் இனத்து மேலே ஒரு பெரிய வக்கரத்தை வச்சுட்டு இருக்கிற நீ எப்படி எனக்காக போராடி இருக்க முடியும்? அதை சொல்லு முதல்ல. அதை சொல்லு. நீங்கள் இப்போ வேற ஒரு நல்ல தெலுங்கர் யாராவது வேற ஒருத்தர் நல்லா போராடி இருப்பாங்க, பக்கபலமாக இருந்து உதவி இருப்பாங்க, இல்லைன்னு மறுக்கலை. சரி, நீ என்ன அதில் பங்கு? நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க?
பெயருக்காக உன்னை எங்கே இந்த சமூகம் புறக்கணிச்சிடும் பேருக்கு வந்து ஒட்டிக்கிட்டு அப்படியே 1938 இந்த விஷயம் நடந்தோன்னே அப்படியே திராவிட நாடு திராவிடக்குன்னு எடுத்துகிட்டு போனவர் தான் வருண். பட்டுன்னு மாறிட்டாரு. அதோட 56 தான் ரிட்டர்ன் வராரு. ஏன் வரான்னா மொழிப்போர் மாநிலம் மொழி வழி மாநிலம்னு அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் இதுக்கு மேலே திராவிடன் எங்கே போய் நின்னாலும் நம்ம திருப்பி உதைப்பான. அவன் கன்னடன்ட்டான், அவன் ஆந்திரன்ட்டான், அவன் கேரளா, நான் மலையாளின்ட்டான். எங்கடா நீ இழிச்சவா இருக்கிறனா தமிழ்நாட்டுக்குள்ள அவன் கட்டி இங்கே திராவிடன்னு உட்காந்துட்டான். ஏன்பா அந்த பேரை வச்சுங்க தமிழர் கழகம்னு வைக்க வேண்டியதானு பேர்லாம் வந்தோடனே அப்புறம் பிற மொழியாளர்கள் இதுக்குள்ளே எப்படி வருவாங்க? என்னத்துக்கடா இங்கே வரணும் பிற மொழியாளர்கள்? அவன் மொழி வாரியாக வச்சு அரசியல் வச்சுட்டு இப்போ நீ அந்த இந்த சனியனை கொண்டு வரணும்னு நான் உன்னை திரும்ப சனியனன்னு சொல்லலாம்ல. அந்த திராவிட சனியை எனக்கு எதுக்கு? இப்போ கேட்டதுக்கு வசனம்லாம் பேசுகிறாங்க. அது அயோத்திதாச பண்டிதர் வச்சுருந்தாரு, ஒடுக்கப்பட்ட தலைவர். நீங்கள் கொச்சப்படுத்திருந்தா அவரை கொச்சப்படுத்துகிற மாதிரி அர்த்தம். அந்த அயோத்திதாச பண்டிதருக்கு நீ இது வரைக்கும் என்ன செய்திருக்க அரசு மரியாதை? எங்கே 100ஆண்டு பில்டிங் அப்பாவுக்கு தமிழ்நாடு முழுக்க வைக்கிற மாதிரி எங்கன்னா வச்சுருக்கீங்களா? இல்லையே. இதெல்லாம் இந்த படத்தில் வந்து மையமாக வருது. இது எல்லாமே உள்ளே வரும்போது இவர்கள் எப்படிலாம் அதை நகர்த்திட்டு போகிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. காட்சிக்கு காட்சி உங்கள் பார்வையில் நீங்கள் மேலோட்டமாக விமர்சனம் பண்ணிட்டு போயிருக்கலாம். எனக்கு இவ்வளோ வரலாறு உள்ளார நீங்கள் திருச்சி இருக்கீங்கன்னு சொல்ல வரேன். புரியுதுல உங்களுக்கு? கண்டிப்பாக. இதுதான் இந்த இனத்துக்கு எதிரான ஒரு படம். இந்த இனத்தினுடைய ஒரு மகத்தான போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம். அதுதான் அந்த போராட்டத்தை வந்துட்டு தமிழ் வாழ்க, தனித்தமிழ் நாடு, தமிழ் வாழ்க அப்படின்ற அந்த முழக்கத்தை வந்து அதுக்காக உயிர் விட்ட அந்த தியாகிகளை கொச்சப்படுத்துகிற போராட்டம் இது. அதில் வந்து பார்த்தா தீ பரவட்டம் தான் முதல்ல வச்சாங்க. அப்புறம் சென்சார் போர்டு எதிர்ப்பு தெரிவிக்க நேஷனாலிட்டிக்குள்ளே இருக்கிறோமா, அதுக்கு எதிராலாம் வரக்கூடாது. சரி, அதனால நீதி பரவட்டும். நீதி எப்படி பரவும்? முன்னாடி நீ போட்டாச்சு, எப்படி அது பரவும் சொல்லுங்க நீங்க. அதில் அச்சகத்தில் வந்து போய் ரெய்டு பண்ணுவார் சிபிஐ, அந்த உளவுத்துறை அதிகாரி. அது யார் ஒருத்தர் தெரியுமா? கருணாநிதி தான். அவர் கருணாநிதியை காட்டுவார். அதில் சொல்லுவார், இந்த இடத்த மட்டும்தான் நீங்கள் முடக்கிட்டீங்க, இன்னும் பல இடங்கள்ல அச்சாயிட்டு இருக்கு, பல இடங்களில் 13 இடத்துக்கு மேலே அச்சாயிட்டு இருக்குன்னு அவர் உடனே சொல்கிறார். தகவல் வயர்லெஸில் சொல்கிறார், சென்னை முழுக்க மின்சாரம் துண்டிக்கப்படுது. அந்த சீன் வருது கரெக்டாக. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சூரியன் உதயமாகும் போது முரசு ஒலிக்கும். முரசொலி ப்ரொமோஷன் இன்ன வரைக்கும் இல்லையே. 67 பிறகு இன்ன வரைக்கும் ஒலிக்கலையே முரசொலி. எனக்கு இன்னொரு டவுட், எங்கேயுமே ஒலிக்கலையே. இந்த இனத்தின் மீது பல முறை படையெடுப்பு, மொழி தாக்கம் வந்து இது இந்தி உள்ளே வந்துடுச்சு, இந்திக்காரர்கள் உள்ளே வந்துட்டாங்க. வேலைக்காக வரட்டு, நம்ம இல்லைன்னா மறுக்கவே இல்லை. நீ கட்டுப்பாடு இல்லாமல் உள்ளே விட்டுட்டு எங்கே பார்த்தாலும் இந்தி பள்ளிக்கூடன்றதை வச்சு உன் அரசு கட்டுப்பாட்டில் தான் சிபிஎஸ்சி இருக்குது. உன் கட்சிக்காரன் சேர்ந்தவன் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறான். பரவாயில்ல, இந்தி இன்னைக்கு நோக்காமல் கொள்ளாமல் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அந்த வழியே தெரியலையே. நீ இனத்துக்கு அந்த அழிப்பின் அடையாளமாக ஒரு பெரிய ஒரு ஏக்கர் கணக்கில் இடம் ஒதுக்கி இத்தனை 100 பேர் இறந்துருக்காங்க, இத்தனை 1000 பேர் ஊனமுற்றாங்கிற பெயர் பட்டியலோட போட்டு ஒரு வரலாறுலாம் போட்டு ஒரு கண்காட்சி மாதிரி வச்சு நடுவில் ஒரு பெரிய தூபியை வச்சு இந்த மொழிக்காக உயிர் விட்டது சாதாரண வரலாறுல இந்தியாவில் உலகத்துலேயும் அங்கேயும் நடக்கலைன்ற ஒரு அடையாளத்தை நீ பதிவு செய்து இருந்தீங்கன்னா அந்த திமுக அரசு இன்னைக்கு எவ்வளோ மாறி இருக்கும். கடைசி வரைக்கும் நீ செய்யவே இல்லையே. துரோகத்தில் இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிற நீ எங்கே எனக்கானவனா இருந்திருக்கிற சொல்லுங்க. நிச்சயமா. இல்லை, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கருணாநிதியை காட்டின காட்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 காட்சிகள் தான் இருந்துச்சு. இவங்க படம் அப்படிங்கிறப்போ பொங்கி கருணாநிதியை தூக்கி நிறுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் தவிர்த்திருக்காங்கன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுச்சு? அது தவிர்த்திருக்காங்களா? அதிகமாக திணிச்சாக்கா எல்லாம் துப்பிடுவாங்கன்ற பயம், கிண்டல் பண்ணிடுவாங்க. கட்டாயம் தெரிஞ்சுக்க. நீ என்னன்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. போராட்டத்தை திரும்ப பெறன்னு எல்லாம் இழந்துட்டோம். அதுக்கு மேலே முடிவு 1 2 பார்த்துட்டு இல்லை போகணும். எதுக்கு வித்துட்டா முதுகில் குத்துற வேலை இல்லை. மாணவர் போராட்டம் உயிரை கொடுத்து நான் இறக்க தயார என் மொழியை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்றான். நீ அவன் முதுகில் எல்லாம் குத்திருக்க, ஈட்டி அப்படி சொருவிட்டிய முதுகில் கத்திய, எவ்வளோ பெரிய துரோகம் அது. அப்புறம் இவங்க அந்த அச்சகத்தில் காட்டுற அந்த காட்சி இதுதான். அதுக்கு மேலே நீ என்ன சொல்லுவீங்க அவங்கள? இல்லை, இவர் எங்கே கைதாகன்ற ரெக்கார்டு மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேறு ஒரு பெரிய தியாகி. இவர் பண்ணது தான் வரலாற்றிலே இருக்குது. உன்னை பற்றி ஏற்கனவே கண்ணதாசன் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, நிறைய பேர் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. எதில் உறுதியாக நீங்கள் இருந்தீங்க இன்ன வரைக்கும்? மொழிப்போர் மாணவருடைய போராட்டம், அதில் மாற்று கருத்து இளைஞருடைய மிகப்பெரிய நீ ஒட்டிக்கிட்டு உள்ளே வந்துட்டு துரோகம் பண்ண கோஷ்டி. அப்புறம் ஒரு பெரிய போராடினாரா ஒரு வரலாற்று. நீ தான் தமிழ் இனத்தினுடைய வரலாற்றை தடையும் இல்லாமல் அழிச்சது நீங்கள் தான். புரியுதில்ல? பொள்ளாச்சியில் கொண்டு போய் லாரியில் அப்படியே கொட்டி புதைச்சாங்கல்ல, வரலாறு உண்மை சம்பவம். திருப்பூரில் புதைச்சிருக்காங்கல்ல. நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு சரியான இந்த இனத்தின் தலைவனாக நீ இருந்திருந்தீங்க. ஆட்சிக்கு வந்தால் விசாரணை பண்ணியிருக்கணும், விசாரணை பண்ணியிருக்கலாம். இப்படி பண்ண துரோகம் பண்ண காங்கிரஸ் கட்சியோடு எந்த காலகட்டத்திலையும் தமிழ்நாடு ஒட்டும் வரும் வச்சிருக்கோம். நல்லா சூடு சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இனத்தினுடைய தலைவனா நீ இந்த மண்ணுக்குண்டானவன் இருந்தால் தான் செய்திருப்பீங்க. இல்லவே இல்லையா? கூட்டணி வச்சுக்கிட்டீங்களே உடனே. இவ்வளோ கலவரம் நடக்குது, 71 நீ கூட்டணி வச்சுன்னு கை கோத்துட்டியே. சொல்லு, என்ன ஆச்சு? இந்த தமிழனுடைய ரத்தம் என்னாச்சு? விலை பேசிட்டுல்ல,
விலை பேசிட்டு போய் காலடியில் உட்காந்துட்டுல்ல, நீ எப்படி இந்த இனத்துக்கான ஆளா இருக்க முடியும் சொல்லுங்க? அந்த திருப்பூர் அந்த இடத்த நீங்க எப்படி நீங்க வச்சிருந்திருக்கணும்? ஒரு எப்படிப்பட்ட ஒரு பெரிய நினைவு நினைவு மண்டபம் மண்டபம் வச்சிருக்கணும்? ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேருங்க வந்து பார்க்குற மாரி அங்க எல்லா வசதி வாய்ப்பையும் செய்து வந்து இப்படி ஒரு இனம், இப்படி ஒரு தியாகம் பண்ணியிருக்குதான்னு பேச வச்சிருக்கணும்ல நீ. எல்லாம் இருட்டடிப்பு பண்ணிட்டு இந்த படத்தின் மூலமாக இவர்கள் தான் இதெல்லாம் கொண்டு வந்தார்கள், இவர்கள் தான் நடத்தினார்கள், இவர்கள் தான் இந்த போராட்டத்தை செய்தார்கள்ன்றதே ஒரு ஏமாற்று மோசடி. இது பராசக்தி அல்ல, பாழும் சக்தி. தீய சக்திங்கிறாங்க, நீங்க பாலும் சக்தின்னு பாழும் சொல்லிட்டீங்க. சக்தி. இந்த இனத்துக்கான பாழும் சக்தி. கடைசியா 2 விஷயங்கள் மட்டும்யா. 1 இப்ப இந்த படத்த பார்க்குறப்போ வந்து, இப்போ என்னுடைய வயசு குறைவா இருக்கவங்கலாம் இந்த படத்த போய் பார்க்குறாங்கன்னா, வரலாற்று சரியா படிக்காதவங்க, பாலிடிக்ஸ் அதிகமா வந்து ஃபாலோ பண்ணாதவங்கலாம், ஓ! திராவிடம் தான் என்னைக்குமே மொழிக்காக போராடிருக்கு. தமிழ் தேசியம்லாம் இல்லவே இல்ல போல. இப்போ தமிழ் தேசியவாதிகள் இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு பார்வை. அதத்தான் அத பதிவு பண்ணுவது தான் இவர்களுடைய நோக்கம். இவங்க கிட்ட பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, அதிகாரம் இருக்கு. வரலாற்றை பொய்யா திரிச்சு வெளியில போட்டு போனா, இது நாளைக்கு உலகம் நம்பிடும். அப்ப யாரையா அந்த காலகட்டத்துல தமிழ் தேசியவாதிகள் நம்ம யாருக்குயா சொல்றோம்? தமிழ் தேசியம் என்ன செஞ்சது அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்ல செய்தது முடியும்? முழுக்க தமிழ் தேசியம் தான். மறைமலை அடிகளார் யாரு? சோமசுந்தர பாரதியார் யாரு? எத்தனை பேர் பெயர் பட்டியல் இருக்குது. இவர்கள் நடத்திட்டு வந்த போராட்டத்துல 3வது கட்டத்தில் தானே நீ போய் பங்கெடுத்துக்கிற 3வது மாநாட்டுல. அதுக்கு பிறகு வந்து 38க்கு பிறகு நீங்க இந்த பக்கம் நின்னீங்களா? ஓடி போயிட்டீங்களே. திரும்ப 56 கிட்ட தானே வரீங்க. 55ல தானே வந்து தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற, ஏன்னா அவங்க எல்லாம் துப்பி அனுப்பிச்சிட்டு அந்த பக்கம் வராது திராவிடன்னு சொல்லிட்டு. புரியுதுல்ல? எல்லாம் தனித்தனியா வீட்டை பிரிச்சுக்கிட்டு பிற்பாடு எல்லா வீடும் பாரத விலாசம் எப்படி நீ சொல்ல முடியும்? சரி. பாரத விலாஸ் தான் ட்ரை பண்ணிருக்காங்க அந்த படத்த. அதான் பாரத விலாசம் மாதிரி திராவிட நாடு. அது இல்லைன்னு திரும்ப வந்து 56ல நிற்கிறாரு. தமிழ்நாடு தமிழருக்குன்னு 55ல நிற்கிறாரு. அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, சில பேர் எல்லாத்தையுமே வந்து பேசுவாங்க, அந்த கரிஞ்சட்டை போட்டு இந்த கோஷ்லாம். பெரியார் வந்து தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொன்னது தெரியுமா? 55ல் வேணாம், நல்லா வருது. வரலாற்றெல்லாம் மறைச்சிட்டு திருட்டுத்தனம் பண்ணிட்டு 420 வேலை பண்ணிட்டு இன்ன வரைக்கும் இந்த அரசுகிட்ட படி வாங்கிக்கிட்டு நீ இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி தின்னுட்டு எங்களை மாதிரி பேசுகிறவங்கள கொச்சப்படுத்திட்டு உட்காந்துட்டு இருக்கிற சொல்லு. சரிங்க. இப்போ விஜய்க்கு நம்ம வந்து அதுவும் ஒரு திரைப்படம், இது ஒரு திரைப்படம் தான். நம்ம வந்து திரைப்படத்தையும் தாண்டி அரசியல் பேசக்கூடிய ஒரு விஷயத்த வந்து பார்த்துட்டு இருக்கிற சூழ்நிலையில, ஜனநாயகன் படம் அது பேசுற அரசியல்லாம் தாண்டி, மத்திய சர்க்காருக்கு இந்த படம் பேசக்கூடிய அரசியல் கொஞ்சம் உறுத்தலா இருந்திருக்கணும், கோவம் வந்திருக்கணும். ஆனா சரியா சொன்ன நாள்ல இந்த படம் வந்துருது. ஒரு மாதிரி பதட்டமா இவங்களுக்கு சர்டிஃபிகேட் தரல அப்படின்னா சொல்லி நாடகம் நடத்தி இந்த படம் கரெக்டா வந்துருது. ஜனநாயகன் படம் எப்போ வரும்னே தெரியாம போயிருது. இவங்களுடைய இந்த படத்தின் மூலமா எனக்கு இல்லை, இந்த படம் அரசியல்லாம் எனக்கு வேணாம். உங்களுக்கு இஷ்டம் இல்லை, இல்லையா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ஒரே ஒரு சரியா. வார்த்தை சொல்கிறேன். இதில் இந்த காங்கிரஸ் காட்டுறாங்கல்ல ஆமா, தொண்டர்களாக, ஆமா. அந்த மாதிரி பாஜக காட்டின இந்த படம் வந்துருக்கு. அதை தான் நானும் கேட்குறேன். ஸோ என்னோட கேள்வி அது, நான் படத்துக்குள்ளேயே வரல, ஒரு யதார்த்தமான கேள்வியை வரேன். இந்த படம் அந்த படம் படத்துக்குள்ளேயே வரல. எனக்கு அதுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. சரி. ஒரு யதார்த்த கேள்வி வரேன். இந்த குண்டர்களை அடித்து கதர் சட்டை போட்டுக்கிட்டு துப்பாக்கி எடுத்து சுடுறதும் கொளுத்துறதும் எரிக்கிறதும் போலீஸோட சேர்ந்து ஒத்துழைக்கிறதும் தமிழ் சமூகத்தை அழிச்சதுமான இந்த துரோக வேலையில் காவி கும்பல் இருக்குதுன்னு படம் ஒரு சீன் வந்துருந்துச்சுன்னா அந்த படம் வெளியில் வந்திருக்குமா? என்னைக்குமே வந்திருக்காது. என்றைக்குமே கனவுல கூட வந்திருக்காரு. இருக்காது. இப்போ ஜனநாயகத்தை ஏன் நீங்கள் நிற்கிறீங்கன்னா, ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் மத்திய அரசையும் மாநில அரசையும், ஏன்னா அது தெலுங்கு படத்தை நான் பார்த்துட்டேன். அந்த பகவந்த் கேசரி பார்த்துட்டேன். நான் பார்த்துட்டப்ப இந்த இடத்துல இந்த வசனம் விஜய் பேசினா அப்படி மாற்றி வச்சுருந்தா எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு எண்ணம் தோன்றப்ப சரி. விசில் பறக்கும் தேட்டரில். முழுக்க அவர் அரசியல் தான் படுத்துறாரு. அவர் அந்த யானையெல்லாம் வேற காட்டுறாரு. ஆமா, நிறைய விஷயம் சிம்பிள் வருது. தளபதி வெற்றி கொண்டானா டிவிக்கே இதெல்லாம் வந்துடுது. அது நல்லா, நான் எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு படம் இப்போதான் ஒரு நல்ல படம் பார்த்தேன். நல்லா கதை நல்லா வந்திருக்குது. அதில் குறிப்பிட்ட சீன்லாம் வந்து பார்த்தா மத்திய மாநில அரசை வச்சு கொளுத்துற மாதிரி இவங்க மாற்றி டயலாக் எழுதி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். புரியுது. அது அவங்களுக்கு வழியாக இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இதை நெருக்குவதன் மூலமாக இதில் வந்து பல ஆயிரம் 1,100,000 கோடி படம் இதற்குள்ள பணம் முடங்கி இருக்குது. இதன் மூலமாக நெருக்கடி கொடுத்து அவர் கட்சி பக்கம் நகர்த்தலாமா அப்படின்னு கூட இருக்கலாம். புரியுது, நெருக்கடி கொடுக்கறது தானே. சரிங்க. இப்போ இந்த பராசக்தி படம் மூலியமா இதை பார்த்துட்டு எல்லாருமே போய் திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கக்கூடிய அந்த படத்திற்கு நிறுவனம் திமுகவோட கனவு பலிக்குமா? இதை கடைசியாக எனக்கு சொல்லி முடிங்க. அது ஒரு காலம். இன்னைக்கு அந்த காலம் இல்லை, கையில் உலகம். நீங்கள் சொல்கிற மாதிரி கைக்குள் உலகம்னு சொல்கிறீங்களா, அது நாங்கள் தான் சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது. இன்றைக்கி கைக்குள்ளே இந்த வரலாற்று எல்லாமே இளைய தலைமுறை பார்த்துக்கிட்டே இருக்குது, உடனே தேடுறாங்க. இங்கே எல்லாருமே தற்கூறிகள் இல்லை, ஒரு சில கூட்டம் மட்டும்தான் தற்கூறி இருக்குது. ஒரு காலகட்டத்தில் உடன்பிறப்பே அந்த பிறப்பே எழுதி நீட்டிக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி அது கிடையாது. நீ செய்ததனுடைய வார்த்தை பேசினா அதனுடைய பின்புலம் என்ன, அதுக்கான முன்புலம் என்ன, நீ எந்த அளவுக்கு துரோகத்தை நாக்கில் தடவி கட்டி வெளியே வர்றது உள்பட கண்டுபிடிச்சிட தலைமுறை இன்னைக்கு வந்துருச்சு. இந்த ஓட்டு உங்களுக்கு பணம் வாங்கி தரும்ன்றதும் எடுபடாது. காங்கிரஸில் இதை நீங்கள் கொச்சப்படுத்துகிற காட்சி மட்டும் வேணாலும் அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி தான் எடுபடும். அது நம்மக்கிட்ட இல்லை, காங்கிரஸ் தான் அதுக்கு முன்னே வந்து கேட்கணும். எங்களை கொச்சப்படுத்திக்கிட்டு இருப்பா படத்தில் எங்கள் கூடிய கூட்டணி வச்சுன்னு நாங்கள் அதிகாரத்தில் இருக்கிறப்ப எங்கள் கூட விளம்பரம் பண்ணிட்டு எதுக்கு நீ என் கூட 10 வருஷம் அதிகாரத்தில் இருந்த கேள்வி நாக்க பிடுங்குற மாதிரி காங்கிரஸில் யாருன்னா கேட்கணும்.
புரியுதுல உங்களுக்கு? இன்னும் கேட்கல. அவ்வளோதான். இதுதான் என்னுடைய கருத்து இதில். நிச்சயமா. எப்பவுமே வந்து சீனியர்களோட அனுபவங்கள் வந்து அவங்க கூடயே போயிடக்கூடாது. ஜூனியர்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களோட அனுபவத்தின் மூலியமா மட்டும் உங்க பார்வை நெறையான வெளிக்கொண்டு வந்து, நம்ம சிறுவர்கள் நெறைய பேர் வந்து வழி தவறி போறாங்களே, அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியம் பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறனால, இந்த படத்த வச்சு சில கேள்விலாம் கேட்டேன். உங்களோட பதில்கள மனசுல இருந்து மிக்க சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிங்க. நன்றி. வணக்கம் வரன். நன்றி. வணக்கம்.